29ல எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட். ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது, ஏஜ். அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன். என்னை யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா, நீங்கள் ரத்னா தானே அப்படின்னு வருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. நானும் விஜய்னா ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க. திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க. அப்புறம் நீங்கள் லொக்கேஷனா கூட வருவீங்களே, லொக்கேஷனா ஃப்ரெண்ட் தானே, லொக்கேஷனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க. சரி, இந்த கை எந்த தான் என்ன எப்படா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில். சரி அது ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் என்னோட ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா, யோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல அப்படின்னும் தான் இப்போ அந்த நான் யாருன்னு நம்மளே கேட்கணும்னு ஒன்று வரும்ல, அது வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த 29th இயரில் தான் லோகேஷன் ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்ததுக்கு காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபானா என் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நானே என் கதையை 2வது படமாக தான் பண்ணேன், படம் பண்ணுறது தான் மேட்ரு, அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நான் அறிமுகமான. ஸோ மது மேதமான காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச்.